ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உப்புமா ரைஸ், அதாவது தாளிச்ச ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னடா எப்போதுமே நம்ம ரைஸே செஞ்சிட்ருக்கோமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி குருணை ரைஸில் வந்து நீங்கள் வந்து தாளிச்ச ரைஸு செஞ்சு பார்க்கலாம். இது வந்து குருணை ரைஸ் எடுத்திருக்கேன். குருணை ரைஸ்னால் 1-2 உடச்சது, அதாவது பச்சரிசி. இந்த மாதிரி ரைஸை வந்து நான் வந்து இப்போ வந்து நல்லா களைஞ்சி வச்சுக்கிறேன். களைஞ்சி ஒரு 2 வாட்டி களைஞ்சி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலான பச்சரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகா 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எடுத்து நான் இப்போ வந்து குக்கர் சட்டியில் தான் பண்ண போகிறேன். அதாவது நம்ம எப்போதும் ரைஸ் போடுற குக்கர் சட்டி. நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் சட்டியில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் எப்படி ஆக்குவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. குக்கர் சட்டிலாம் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து போட்டு கடுகு நல்லா வந்து வெடிச்சிடுச்சு. காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாமே நம்ம உப்புமா எப்படி செய்வோம், ரவா உப்புமா அதே மாதிரி தாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ரைஸ் போட போகிறோம், அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. வெங்காயமும் போட்டுட்டோம். வெங்காயத்தை போடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், தேவையான அளவு. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கிடும். ஸோ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூனு. 2 கப்பு குருணை ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்பு குருணை ரைஸ் வந்து நீங்கள் வந்து 4-5 பேர் கூட தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் 2 கப்பு குருணை ரைஸ்க்கு வந்து நான் வந்து 4 சுண்டு, அதாவது அதே அளவுக்கு 4 சுண்டுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா குருணை ரைஸ் வந்து சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதனால் எந்த சுண்டால் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1க்கு 2 அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா குருணை ரைஸ் குழையவே நல்லாயிருக்கும். பச்சரிசினாக்கா நீங்கள் எப்படி வந்து தண்ணி எப்போதும் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரைஸ் எடுக்கிறது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எடுத்து நம்ம குக்கர் சட்டியில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அருமையாக நமக்கு ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நீங்கள் கொதிக்கும் போது இல்லை கொதி வந்து லைட்டாக அடங்கும் இல்லையா, அடங்கும் போது நீங்கள் கிண்டி விடுங்க. ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டிங்கனாக்கா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு குருணை ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து வத்த குழம்பு, அப்புறம் வந்து புளிக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரிச்சிக்கலாம், முட்டை அந்த மாதிரி பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.